சீனாவின் கனவுகள் சுக்குநூறா போறத நம்மளால பார்க்க முடிகிறது. ரஷ்யா நான் 2 நாடுகளுக்கும் ஆதரவு கிடையாது, நடுநிலையா நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரீலங்காவும் அதே ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, போன ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ பல நாடுகள் சீனாவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் நடுநிலையாக நிற்கும் போது இந்தியாவுக்கு ஆதரவாக ஜப்பானாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இன்னைக்கு ஆஸ்திரேலியா கூட நமக்கு முக்கியமான ஒரு மீட்டிங். பல தடைகளுக்கு பிறகுதான் அந்த மீட்டிங்ல ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஈடுபட போகிறது. இதை சீன அரசாங்கம் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கு காரணம் மலபார் கப்பற்பயிற்சி, கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இதுல ஆஸ்திரேலியாவும் கொண்டு வர முடியுமா? அது என்ன மலபார் கூட்டு ராணுவ பயிற்சி? இந்த குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றோமே, இதே மாதிரி ஜப்பான்ல டைமண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி வேறொரு பிளான சொல்றாங்களே, அது என்ன? இப்படி பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரோம ராஜ்யம் இருக்கும் வரை கடற்பரப்பை யார் வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த நாட்டினுடையது இல்லாட்டி இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கடற்பரப்பை பிரிக்க முடியாது. ஒரு கட்டத்தில் ரோம ராஜ்யம் அப்படியே சரிவடைய ஆரம்பிக்கும் போது கடற்பரப்புக்கான அந்த ஆதிக்கமும் கூடிக்கொண்டு வருகிறது. கடற்பரப்பு யாருக்குமே சொந்தம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு எல்லா நாடுகளும் வருகிறார்கள். 1480-90 இந்த ஒரு காலகட்டத்தில் 2 முக்கிய சக்திகள் இருந்தார்கள், ஸ்பெயின், போர்ச்சுகல் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 நாடுகள் இல்லாட்டி இந்த 2 சாம்ராஜ்யங்கள் சொல்கிறார்கள், பாதி கடல் உனக்கு, மீதம் இருக்கும் கடல் எனக்கு. இந்த 2 கடற்பரப்பை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்முடைய வாணிபத்துக்காக இல்லாட்டி நம்முடைய போருக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. இது காலம் காலமா ஒவ்வொரு கடற்பரப்பு, நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளும் சொந்தம் கொண்டாடும் போதுதான் 1945 வருடம் அமெரிக்காவினுடைய கடற்படுகை முழுவதுமாக எண்ணெய் வளங்கள் இருக்கிறது, இல்லாட்டி அமெரிக்காவினுடைய அந்த ஒட்டுமொத்தமான பல நாடுகளில் எண்ணெய் வளங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு அந்த கடற்பரப்பு யாருக்கு சொந்தம் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. அன்றைய அதாவது 33வது அமெரிக்க அதிபராக இருந்த ஹாரி எஸ் ட்ரூமன் என்பவர் ட்ரூமன் ப்ரொக்ளாமேஷன் என்பதை அறிவிக்கிறார். அந்த கடற்பரப்பு முழுவதும் அமெரிக்காவுக்கு சொந்தம், அங்க இருக்கிற எல்லா இயற்கை வளங்களும் அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். இந்த அறிவிப்பு பல நாடுகளுக்கும் இல்லாட்டி அதை விட அடுத்த கண்டத்தில் இருக்கும் நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தருகிறது. ஸோ கடற்பரப்பை நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், ஒவ்வொரு நாடுகளுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை எழும்புகிறது. இதன் காரணமாகத்தான் 1982 வருடம் ஐநா சபை இந்த கடற்பரப்புக்கான பலவிதமான சட்டங்களை இயற்றுகிறார்கள். இதை ஒரு 4 தினங்களுக்கு முன்பாகவே தமிழ் பொக்கிஷத்தில் பார்த்துட்டோம். UNCLOS என்று அழைப்பார்கள். அதாவது ஒரு நாட்டினுடைய 12 கடல் மைல் தூரத்துக்கு அப்பாற்பட்டது அந்த நாட்டினுடைய எல்லையாகவும், அதிலிருந்து ஒரு 200 கடல் மைல் தூரத்தில் இருக்கிறது அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஒரு திட்டங்களுக்கு பிறகுதான் பலவிதமான தீவுகள் என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த தீவுகள் என்று சொல்லும்போது முக்கியமா பிலிப்பைன்ஸை நம்ம பார்க்கலாமே. பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நாடு எடுத்துக்கிட்டோம்னா அதுல தான் இந்த உலகத்தில் 7வது அதிகமான தீவுகளை உள்ளடக்கிய நாடு என்று சொல்லலாம். ஸோ 7வது நாடா அப்படின்னா அங்க எவ்வளவு தீவுகள் இருக்கு? 2017 வரை அங்க 7100 தீவுகள் இருப்பதாக ஒரு கணக்கு காண்பிக்கப்பட்டது. 2017 மறுபடியும் ஒரு 543 தீவுகள் என்பது புதிதாக கண்டுபிடிக்கிறார்கள். இப்படி தீவுகள் கண்டுபிடிப்பதால் என்ன நடைபெறுகிறது? அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் என்பது அதிகரிக்கிறது. ஸோ அவங்களுடைய எல்லை பரப்பிலிருந்து 200 கடல் மைல் தூரத்துக்கு அப்பாற்பட்டது அவங்களுடைய EEZ ஜோனாக மாறுகிறது. இதனால தான் சீனா பல இடங்களில் செயற்கை தீவுகளை ஏற்படுத்தி அது என்னுடைய நிலப்பரப்பு, அங்கிருந்து 200 கடல் மைல் தூரத்தில் இருக்கிறது என்னுடைய நிலப்பரப்பு இல்லாட்டி EEZ அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். ஸோ பிலிப்பைன்ஸுக்கும் இந்த சீனாவுக்கும் தென்சீன கடலில் இதே மாதிரியான பிரச்சனைகள் நிறையவே இருக்கு. நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட 7600 தீவுகள் பிலிப்பைன்ஸ்ல இருக்கும்போது அதுல வெறும் 2000 தீவுகளில் மட்டும்தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள். மீதம் இருக்கும் தீவுகளில் மனிதர்கள் வாழவில்லை. பல தீவுகளுக்கு பெயர் கூட இன்னும் போடவில்லை. அப்படிப்பட்ட தீவுகளை எல்லாம் என்னுடைய சொந்தம் என்று சீனா ஒரு கட்டத்தில் சொல்லும் போதுதான் பிலிப்பைன்ஸும் சீனாவுக்கு எதிராக திரும்புகிறது. ஸோ பிலிப்பைன்ஸ் உலகில் 7வது மிக அதிகமான தீவுகளை உள்ளடக்கிய நாடுகள் பட்டியலில் இருக்கும்போது அதற்கு முன்பாகவே ஆஸ்திரேலியாலாம் வந்துருது. ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 8000க்கும் அதிகமான தீவுகள் இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. எந்தெந்த நாடுகள் அதிகளவு தீவுகளை உள்ளடக்கிய நாடுகளின் பட்டியலில் இருக்கிறது என்று கேட்டால் ஸ்வீடன், பின்லாந்து, நார்வே, கனடா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, அடுத்ததாக பிலிப்பைன்ஸ். ஸோ இப்படிப்பட்ட தீவுகளை உள்ளடக்கிய ஆஸ்திரேலியா தான் இந்தியா கூட ரொம்ப முக்கியமான சில அக்ரிமெண்ட்ல இன்னைக்கு கையெழுத்து போட போறாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், MLSA என்று அழைப்போம்.
மியூச்சுவல் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அக்ரிமெண்ட் தான். உன்னுடைய ஆர்மி பேஸ், நம்முடைய நிறைய ராணுவ தொழில்நுட்பங்கள் இல்லாட்டி ராணுவ தளவாடங்கள் நிறைய நாடுகளில் இருக்கிறது. அந்த நாடுகளில் இருக்கும் ராணுவ தளவாடங்களை நான் பயன்படுத்திக் கொள்ளலாம். யாரு? ஆஸ்திரேலியா பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவினுடைய ராணுவ பேசஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை இந்தியா பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்தியாவினுடைய ஃபியூவல்ஸ், விமானத்துக்கு ஏதாவது ஃபியூவல் ஏதாவது தேவைப்பட்டது, அது ஆஸ்திரேலியாவின் நிலப்பரப்பில் இருந்தது என்றால் அங்கேயும் நம்முடைய விமானத்தை தரையிறக்கிக் கொள்ளலாம். இதெல்லாம் தான் இந்த MLSA அப்படிங்கிற அக்ரிமெண்ட்ல மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது. இது மட்டும்தான் இன்று நடைபெற போகிறதா என்று கேட்டால் கிடையாது. கடற்பரப்பை கண்காணிக்கும் ஒரு திட்டத்திலும் நாமும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து ஈடுபட போகிறோம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ் இன்டெக்ஸ் என்று அழைப்பார்கள். 2015 ஆஸ் இன்டெக்ஸ் என்கிற ஒரு அமைப்பு, ஒரு கூட்டமைப்பு, நாமும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு சொல்லலாமே, அதை நம்ம நடைமுறை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆஸ்திரேலியா 2016 மலபார் அந்த கூட்டு ராணுவ பயிற்சியில், கப்பற்படை பயிற்சியில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை இந்தியாவிடம் வைத்தது. ஏன்னா இந்தியா தான் இதை ஆர்கனைஸ் பண்றவங்க. யார? இந்த மலபார் கூட்டு கடற்படை ராணுவ பயிற்சியை. ஸோ இது என்ன இந்த மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது வேற எதுவுமே கிடையாது. 1992 அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு கூட்டு கடற்படை பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள். 2015 ஜப்பான் சொல்றாங்க, நானும் இந்த கூட்டு கடற்படை பயிற்சியில் ஈடுபட விரும்புகிறேன். ஸோ அதை மலபார் அப்போ பைலேட்டரலா இருந்தது ட்ரைலேட்டரலாக மாறுகிறது. அதாவது 3 நாடுகள் சேர்ந்த ஒரு இராணுவ கடற்படை பயிற்சி மையமாக மாறுகிறது. 2016 ஆஸ்திரேலியாவும் கேட்குறாங்க, நானும் இந்த கடற்பயிற்சியில் ஈடுபடுகிறேன். அப்போ இந்தியா யோசிக்கிறாங்க. இந்த 4 நாடுகள் சொல்லும்போது ஆல்ரெடி அது குவாட் கண்ட்ரிஸ், சீனாவுக்கு எதிரான ஒரு நாடுகளாக பார்க்கப்படுகிறது. சொல்லப்போனால் சீனாக்காரன் இதை எப்படி அழைப்பானா, இந்த குவாட் கண்ட்ரிஸ் எப்படி அழைப்பானா, ஏஷியாஸ் நேட்டோ என்று அழைப்பார்கள். ஆசியாவின் நேட்டோ படை. நேட்டோ என்று சொல்லும்போது அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு படை தான். கம்யூனிசத்தை எதிர்ப்பதற்காக எந்தெந்த நாடுகளில் கம்யூனிசம், ரஷ்யாவா இருக்கட்டும் இல்லாட்டி சீனாவா இருக்கட்டும் கியூபாவா இருக்கட்டும், அதெல்லாம் பெரிய அளவில் வரும்போது நேட்டோ படைகள் அங்கே செல்லும். அதே மாதிரி இந்த சீனாவை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த குவாட் கண்ட்ரிஸ் இருக்கிறது. அப்ப இந்தியா யோசிச்சுட்டே இருந்தாங்க, 4வது நாடாக ஆஸ்திரேலியாவும் கொண்டு வந்துட்டோம்னா அது பிரச்சனையை ஏற்படுத்தும், தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நம்ம உருவாக்க வேண்டாம். அதனால ஆஸ் இன்டெக்ஸ் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நீயும் நானும் மட்டுமே என்ன செய்யலாம், கூட்டு கடற்படை பயிற்சியில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி நாமும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டு வந்தோம். ஆனா இப்போ சீனாவின் போக்கு சரியில்லாத போக்காக இருக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் இந்தியாவுக்கு இருக்கும் ஆயுதமாக ஆஸ்திரேலியாவையும் பயன்படுத்திக் கொள்ளலாம், குவாட் கண்ட்ரிஸையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த ஒரு நேரத்துக்காகத்தான் இந்த மலபார் கூட்டு கடற்படை பயிற்சியில் ஆஸ்திரேலியாவையும் சேர்க்கலாம் என்கிற ஒரு தீர்மானத்திற்கு இந்தியா வர வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். நாம் இதை மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது ஜப்பான் நாட்டவர்கள் இதை டைமண்ட் செக்யூரிட்டி என்று அழைக்கிறார்கள். அவங்களுக்குன்னு வேற ஹிஸ்டரி இருக்கு. ஏன் இந்த டைமண்ட் செக்யூரிட்டி வந்தது அப்படிங்கிறதுல வேறொரு ஹிஸ்டரி, அதை தமிழ் போஷம் சார்பாக வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த MLSA அப்படிங்கிற அக்ரிமெண்ட் மட்டும்தான் கையெழுத்தாக போகிறதா என்று கேட்டால் கிடையாது. அதை விட முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அதுதான் மெரிடைம் டொமைன் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, MDA என்று அழைப்பார்கள். ஸோ மெரிடைம் டொமைன் அவேர்னஸ் எப்படின்னா, நம்ம கடற்பகுதி இருக்கு, அந்த கடற்பகுதியில் நம்மை மீறி வேற யாராவது வருகிறார்களா என்பதை கண்காணிப்பதற்கான ஒரு புரோட்டோகால். அந்த புரோட்டோகாலை பிலிப்பைன்ஸ் நாடுலாம் அறிமுகம் செய்து விட்டது. பிலிப்பைன்ஸ் நாடு அதை அறிமுகம் செய்த போது 9 லைன் வழியாக சீனா அதை ரொம்ப பெரிய அளவில் எதிர்த்தார்கள். காரணம், பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற பல தீவுகள் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சீனா அங்கு கூக்குரலை எழுப்பியது. 9 லைன் அவங்களுடைய எல்லையாக சீனா வரையறுத்தது. அந்த ஒரு நேரத்தில் தான் ஆஸ்திரேலியாவும் இப்போ என்ன நினைக்கிறாங்க, இந்த MDA மெரிடைம் டொமைன் அவேர்னஸை நம்முடைய கடற்பகுதியிலும் கொண்டு வர வேண்டும், இல்லாவிட்டால் சீனா இங்கே வந்தும் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்றதுல தெளிவாயிருக்காங்க. ஸோ இந்த MDA அப்படின்னு சொல்லும்போது சேட்டலைட் வழியாகவோ இல்லாட்டி நமக்கு தெரிந்த செக்யூரிட்டி வழியாகவோ பல நாடுகள், இப்போ இந்தியாவும் நம்முடைய கடற்பரப்பை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது, ஆஸ்திரேலியாவும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள், அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளும் ஆராய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டேட்டா எல்லாமே கியூமுலேட்டிவா யாருக்கு கிடைக்கும்? ஆஸ்திரேலியாவுக்கும் கிடைக்கும், இந்தியாவுக்கும் கிடைக்கும், ஜப்பானுக்கும் கிடைக்கும், அமெரிக்காவுக்கும் கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு உலக நாடுகளில் இருந்து ஏதாவது சின்னதாக ஒரு துப்பு கிடைத்தால் கூட அது பல நாடுகள் பகிர்ந்து கொண்டு, உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருகிறது, சீனாவின் கப்பல் இங்கே வருகிறது, இல்லை இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் உனக்கு வரப்போகிறது அப்படிங்கிறத இவங்க என்ன செய்வாங்க, எச்சரிக்கை கொடுப்பார்கள். இந்த ஒரு புரோட்டோகாலை மட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா தென்சீன கடலாக இருந்தாலும் சரி இல்லாட்டி இந்திய பெருங்கடலாக இருந்தாலும் சரி சீனாவின் ஆட்டம் பாதியாக குறைக்கப்படும். இப்படி இந்த ஒரு ஒப்பந்தம் இல்லாட்டி இந்த ஒரு கூட்டம் என்பது மிக முக்கியமான கூட்டம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம்.
இன்றைக்கு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனாவும் இந்தியாவும் அந்த எல்லை பிரச்சனை பகுதி இருந்தது பாருங்க, அதிலிருந்து கொஞ்சமாக அவங்களுடைய ராணுவ வீரர்களை பின்வாங்க சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு இடத்துல இருந்து தான் இன்னும் 2 இடங்களில் இந்த பிரச்சனை நீண்டு கொண்டே இருக்கிறது. ஜூன் 6ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த ஒரு பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனா அதே நேரத்தில் பாகிஸ்தான் என்ன செய்யறாங்க, நம்முடைய உளவுத்துறைக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்குங்க. பாகிஸ்தானுடைய ISI அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க, அவங்களுடைய உளவுத்துறை. அந்த ISI அந்த நாட்டினுடைய உயர் அதிகாரிகள் எல்லாமே கூப்பிட்டு முக்கியமான ஆலோசனைகள் நடத்தினார்கள். அப்படி ஆலோசனை நடத்திய பிறகு பாகிஸ்தான் ராணுவத்திடம் இருந்து பலவிதமான ஆயுதங்கள் தீவிரவாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்தியாவுக்குள் ஊடுருவலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி தான். இதை மெய்ப்பிக்கும் விதமாக கடந்த 7 தினங்களை நாம் எடுத்துக்கொண்டால் 13 தீவிரவாதிகளை சுட்டு கொன்றிருக்கிறோம். அவர்கள் நாட்டு எல்லைக்குள்ளேயே ஒரு 12 13 தீவிரவாதிகளை சுட்டு கொன்றிருக்கிறோம். இப்படி 25க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை இந்த 7 நாட்களில் நாம் கொன்றிருக்கிறோம். இதே மாதிரியான நிறைய பிரச்சனைகள் பாகிஸ்தானால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ லடாக்ல ஒரு பிரச்சனை, இல்லாட்டி LACல ஒரு பிரச்சனை, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, தென் காஷ்மீர்ல ஸ்ரீநகர் ஜம்மு நேஷனல் ஹைவேல நம்ம அமைக்க இருந்த பல சாலைகளுடைய வேகத்தை அதிகரித்திருக்கிறார்கள். ஸோ இதுவும் நம்முடைய ராணுவம் ரொம்பவே விழிப்புடன் இருப்பதற்கான ஒரு செய்தியாக நாம் பார்க்கலாம். ஆனா ஊடகங்கள் கேட்கிறது, ஏன் இந்த சாலை இவ்வளவு ஸ்பீடா போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த சாலையினுடைய அனுமதி பல மாதங்களுக்கு முன்பாகவே நமக்கு கிடைத்து விட்டது. ஆனால் கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு இருந்ததால் அந்த சாலையை நாம் அமைக்காமல் இருந்தோம். இப்போ கொஞ்சமா ஸ்பீடா போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் அதில் ராணுவ செய்திகளும் உள்ளடங்கி இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. சோ ஜம்மு காஷ்மீர்ல நம்ம சாலைகளை மறுபடியும் புனரமைக்கிறோம், பல சாலைகளை போட்டு வருகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்லையும் நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகரித்து வருகிறோம். ஒட்டுமொத்தமா பார்க்க போனா பலவிதமான சிக்கல்கள் இந்தியாவுக்கு வருவதாக இருந்தது. ஆனா சீனாவினுடைய இந்த ஒரு சிக்கல் சீக்கிரமாவே முடிந்து போவதற்கான வாய்ப்புகள் இப்போது பிரகாசமாக இருக்கிறது. ஒரே ஒரு பிரச்சனை தான் இப்போதும் நமக்கு, பாகிஸ்தான். அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியா திரும்ப எடுக்க வேண்டும். அது சாத்தியமா? அதை குறித்து வேறொரு பதிவாக தமிழ் பொக்ஷம் சார்பாக பார்த்து விடலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.